எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் பத்மா ரவிசங்கர். குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். மீன ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன். குரு உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசிக்கு 5ல் குரு உச்சம் என்னென்ன நன்மைகள்லாம் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு தன்னுடைய 9வது பார்வையால் ராசியவே பார்க்கக்கூடிய அமைப்பு. மற்றவர்களுக்கு உங்கள் மேலே மதிப்பு உயரும். இதுவரை இருந்த நோய் நொடி எல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. குரு 5ல் இருக்கக்கூடிய அமைப்பு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். உங்களோட பேர் புகழ் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். தர்ம காரியங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். தர்ம காரியங்கள்லாம் செய்வீங்க இந்த காலகட்டத்தில். மீன ராசிக்கு இப்போ 7.5 சனியினுடைய தாக்கம். இந்த குருவினுடைய பார்வை அசுப கிரகங்களோட பாதிப்பிலிருந்து மீன ராசிக்காரங்களை பாதுகாக்கும். திருமணம் கைகூடும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். அதே மாதிரி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் கொடுப்பாரு. ஆடம்பரமான பொருட்கள்லாம் வாங்குவீங்க. மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி ஹையர் ஸ்டடீஸ் படிக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். டிஸ்கன்டினியூ பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ திரும்பியும் கண்டினியூ பண்ணுவீங்க. மீன ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகளால் யோகத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் இருக்குது. செல்வம் சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சி கொடுக்கும் உங்களுக்கு. குருவினுடைய 5வது பார்வை பாருங்கள். 9வது வீட்டின் மேலேயே விழுகும். மீனராசிக்காரங்களுக்கு தந்தை மீது அன்பு அதிகமாக இருக்கும். தந்தையுடன் இதுவரை ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். தந்தைக்கு ஏதாவது ஒரு வசதி பண்ணி கொடுக்கணுன்னு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு பண்ணுவீங்க. தந்தைக்கு உங்களால் ஆதாயம் இருக்கும். உங்களுக்கும் தந்தையால் ஆதாயம் இருக்குது. உங்களோட பர்த் சார்ட்டில் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. குருவினுடைய அமைப்பு நல்லா இருக்குன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். சும்மாவே இருக்க மாட்டீங்க. யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதன் மூலம் சமுதாயத்தில் உங்கள் மேலே மதிப்பு உயரும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு குட் கர்மாவை சேர்த்து வச்சுருப்பீங்க இல்லையா? உங்களுக்குன்னு சில நல்ல விஷயங்கள் நீங்கள் நல்ல கர்மாவை அனுபவிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பகவான் தருவார். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகுது. செல்வம் சேரக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஆனால் அதை செலவு பண்ணக்கூடிய அமைப்பையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். நட்பு வட்டாரம் அதிகரிக்கும் உங்களுக்கு. நண்பர்களால் சந்தோஷம் அதிகமாகும். நண்பர்களால் ஆதாயம் இருக்குது உங்களுக்கு. இந்த குருவினுடைய பார்வை மகரத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு பாருங்கள், நண்பர்களுக்கு நீங்கள் பணத்தை செலவு பண்ணி அதன் மூலமாக சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க. பணம் வெளியில் போகக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் சேர்த்து வச்சுட்டு இருந்த சேவிங்ஸில் இருந்து உங்கள் சந்தோஷத்துக்காக பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இந்த குரு பயிற்சியில் இருக்குது. அதனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் சேர்த்து எடுக்க மாட்டீங்களோ, இப்போ நீங்கள் கோல்டுலலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோல்டு அவ்வளோ சீக்கிரத்துலலாம் ப்ளஷ் பண்ணிட மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களோட சேவிங்ஸை பாதுகாப்பாக சேர்த்து வைங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் எடுக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. இல்லாட்டி டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிடுவீங்க. அதே மாதிரி பாருங்கள், கடன் அடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சி கொடுக்கும். நீங்கள் கடனெல்லாம் அடைப்பீங்க. இது வரைக்கும் வாங்கின கடனெல்லாம் அடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். உங்களோட லாபம் உயரும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. பண வரவு உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு குரு பயிற்சியோடைய ப்ரெடிக்ஷன் இப்போ சொல்லியிருக்கேன். குரு அதிசார பயிற்சியோடைய ப்ரெடிக்ஷன் இந்த சேனலில் உங்களுக்கு வந்துடும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எந்த ஸ்தலங்களில் வழிபடும் பொழுது அதிக நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசிக்காரங்க திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு நன்மை அளிக்கும். அதே மாதிரி திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய ராஜகுரு வழிபாடு.
நன்மையை அளிக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு சிறப்பு. அபிஷேகம் கொடுக்கலாம். நீரில் அபிஷேகம், நீங்களே தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது, இது எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நன்மை அளிக்கும். நன்றி, வணக்கம்.